வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட். என்ன ட்ரீட்னா பர்த்டே பாபி, பர்த்டே ட்ரீட். பர்த்டே பேபி எங்க ப்ளீஸ் ஃபோக்கஸ். ஸோ அவரோட பர்த்டே ஸ்பெஷல் தான் இன்னைக்கு வந்து ரெஸ்டாரண்ட் சாப்பிட வந்திருக்கோம். எப்படி எல்லாரும் வாங்கப்பா, என்ன பண்றீங்க? ஏய் கௌதம், கௌதம் இங்க வாங்க. ஸோ ஆல் ஃபேமிலிஸ். கௌதம் இந்த பக்கம் வாப்பா, வீடியோக்குள்ள வாங்கப்பா. ஸோ ஹோட்டல் வந்திருக்கோம், ரெஸ்டாரண்ட் பிபி ரெஸ்டாரண்ட். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. யார் இங்க சுந்தரராஜன் காணோம்? வெல்கம். லிங்கேஷ், நவீன், அட விக்கி எங்க இங்க பாருங்கப்பா. எங்கடா பாத்துட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க. ஸோ எல்லாரும் வந்து உள்ள ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். இங்க பாருங்க, ஆல்ரெடி ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இப்போ வந்து மறுபடியும் இப்போ எல்லாரும் வந்திருக்கோம். உள்ள வேற பாட்டு சாங்கெல்லாம் ஓகே. அடுத்தடுத்து அப்படியே வீடியோ கண்டுபிடி என்னென்ன சாப்பிடலான்னு எந்த பிளான் இல்லை. இனிமேல் தான் சாப்பிட போறோம். போயிட்டு அதுக்கப்புறமா சொல்றேன் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு. எல்லாம் உள்ள வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக வர ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறனால வந்து இங்கே நம்மளுக்கு ஒரு கஸ்டமர். வெல்கம், தேங்க்யூ. நம்மளை வந்து எப்போ ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டோம் இப்போ கிட்டத்தட்ட. அதனால வந்து எல்லாரும் வந்ததே உள்ள வெல்கம் வேற பண்ணுறாங்க. ஸோ ஆல் ஃபேமிலிஸ் இஸ் கம்மிங். கிட்டத்தட்ட ஒரு 4 டைம் 5 டைம் மட்டும் வந்துட்டாங்க. மற்ற ஹோட்டலை விட இந்த ஹோட்டல் ஓகே எங்களுக்கு பெட்டராக இருக்குது அப்படிங்கிறனால நாங்கள் வந்து டோட்டலாக எப்போவுமே இங்கே வந்துட்டுருக்கோம். எங்களுக்கே நீ பாருங்க, எல்லாம் ஒரே ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணுன்ட்டு டேபிளெல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெகுலர் கஸ்டமருக்கு தாங்க இந்த வரவேற்பெல்லாம் கிடைக்குது. வரணுங்கிறது. சாப்பிட வந்திருக்கிறீங்க? மம்மம் சாப்பிட வந்திருக்கீங்களா? மம்மம் என்ன சாமி சாப்பிட வந்திருக்கீங்க? மம்மம் மேலடு மம்மம் 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 மம்மம். நீ மம்மம் சாப்பிட போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹோட்டல் வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து வரும்போது அப்போ வந்து ரொம்பவுமே சொல்ல முடியாதுங்க. எல்லா கஷ்டமும் மனத்தில் ஒரு மாதிரி அழுத்தமாக இருந்தால் கூட அது எல்லாமே ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படியே போயிட்டு வெளியில் போயிட்டு அப்படின்னு ஜாலியாக பேசிட்டு அங்கே நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஏதாவது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் மன அழுத்தத்தில் இருந்தாலும் கூட அந்த விஷயம் கூட ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அது மறந்துடும். ஏன்னா அங்கே போயிட்டோன்னா அங்கே இருக்கிறது என்னவோ அதை மட்டும் தானே நம்ம யோசிப்போம். அதுலேயும் நமக்கு பிடிச்சதை சாப்பிடும்போது வரும் பாருங்க மன திருப்தி, அது வேற லெவலுங்க. போனதையும் பார்த்தீங்கன்னா தந்தூரி தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணோம். ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு ரவுண்டு தந்தூரி தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணோன்னா வந்து எல்லாமே டக்குன்னு ஒரே டைம்லலாம் வராது. கொஞ்சம் டைம் எடுத்து வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு தந்தூரி ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் வந்து பிரியாணி, அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து நாங்கள் ஒரு அதிகமாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க கிரேவி வந்து செம்மையாக வந்து டெக்கரேஷன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இது என்னடா அது பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷன் வந்து சுற்றியும் முட்டையை வந்து அறுத்து அதுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஃப்ளவர் மாதிரி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. பிரியாணியும் நல்லா இருந்ததுங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெண்டுமே நல்லா இருந்தது. ஆனால் என்ன பீஸ் அதிகமாக இருக்குங்க பிரியாணியில். ஒரு பீஸு சாதம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே அப்படி கிடையாது, பீஸ் அதிகமாக இருக்கும், சாப்பாடு கம்மியாக இருக்கும். எல்லாம் ஃபைனலி நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து இங்கே எல்லாம் பில் கவுண்டரில் இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? வீட்டில் தான் ஐபிஎல் பார்க்குறேன்னா இங்கேயும் பில் கவுண்டர்லேயும் வந்து அவங்க பில்லெல்லாம் பே பண்ணல. அங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் தான், எல்லாத்தோட மொபைல்லையும் ஐபிஎல் தான் ஓடிட்டுருக்குது. அங்கேயும் அதைத்தான் பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, கடைசியில் நம்மளோட ஃபைனல் வீடியோ எடுப்போமே சுற்றி எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பில்லெல்லாம் யாரும் கட்டலை. பில் எவ்வளோ அதையும் யாரும் பார்க்கல. எல்லாம் ஐபிஎல் தான். ஐபிஎல் என்னாச்சு அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சாக்லேட்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டோம். பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது வெளியில் போனோன்னா ஏதாவது சாப்பிட்றது பிடிக்கிறது அந்த மாதிரி அங்கே இருக்கிற குட்டி அந்த சாக்லேட் வந்து எல்லாம் பேக் பண்ணுங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். எல்லாம் அதாவது ஒரு ஃபைனலி ஒரு டேஸ்ட்டுக்காக வாயில் போடுறதுக்காக கொடுப்பாங்க. இவங்க என்னென்னா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃபேமிலி எப்படி இருக்குது, எங்களோட ஃபேமிலியோட விளாக் எப்படி இருக்குது கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் ஃபைனலி பார்த்திங்கன்னா எல்லோரும் சூப்பராக சாப்பிட்டுட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ எங்களோட செலிப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் வருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹோட்டலில் வெல்கம் பண்ணாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.
தேங்க்யூ. வீடியோ எப்படி இருக்குதுங்க சொல்லுங்கள்.